அட வெட்கம் கெட்டவங்களா, இதுக்கு ஏன் வெள்ளையும் சொல்லையுமா அலையறீங்க என்பது போன்ற வடிவேலி நகைச்சுவை காட்சி தான் நினைவுக்கு வருகின்றது. தற்பொழுது இவர்கள் எடுத்துள்ள இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடர்பான செய்திகளை பார்க்கின்ற போது, அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட்டணிக்காக பேசி வருகின்றது. தேசிய மக்கள் சக்தியும் கிட்டத்தட்ட தமிழ் கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதற்கு தயாராகி வருகின்றது. ஆனால் தனித்தனியாக போட்டியிட்டார்கள். இவர்கள் இனவாதி என்றார்கள், இவர்கள் குழப்பவாதிகள் என்றார்கள். ஆனால் பிறகு பார்த்தால் பதவிக்காக அனைவருமே ஒரே புள்ளியிலே நிற்கின்றார்கள். இப்படி இவர்கள் நிற்பதாக இருந்தால் தேர்தலுக்கு முன்பாகவே ஒன்றாக நின்றிருக்கலாம், மக்களுக்காவது குழப்பம் இல்லாமல் இருந்திருக்கும். தற்போது தங்களது சுயநலத்திற்காக இவ்வாறான முடிவுகளை இவர்கள் எடுப்பது என்பது தமிழ் மக்களை முட்டாளாக்குகின்ற ஒரு செயற்பாடாகவே இந்த செயற்பாட்டை பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இது தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். தேசிய மக்கள் சக்தி இலங்கையிலே முதல் இடத்தை பிடித்திருக்கின்றது. அதாவது பெரும்பான்மை சபைகளை கைப்பற்றி முதல் இடத்தில் இருக்கின்றது. ஆனால் அந்த பெரும்பாலான சபைகளை முதலிடம் பெற்றாலும் பெரும்பாலான சபைகளிலே ஆட்சி அமைக்க முடியாத நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. போதுமான அறுதி பெரும்பான்மை அவர்களிடம் இல்லை, அதாவது பெரும்பாலான ஆசனங்கள் அவர்களிடம் இல்லை. இந்த நிலையில் தான் யாருடனாவது கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் நேற்று முன்தினம் கூறியிருந்தார், நாங்கள் சுயேட்சைகளுடன், அதாவது சில சுயேட்சைகளுடன் பேச்சுக்கள் நடத்துவோமே தவிர எந்த கட்சிகளுடனும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம், அவர்கள் மாற்றுக் கொள்கையுடையவர்கள், மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களுடன் நாங்கள் கூட்டு சேர மாட்டோம் என்று அவர் தெரிவித்திருந்தார். அடுத்த பிறகாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச அவர்கள் தொடர்ச்சியாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச அவர்கள் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது தமிழ் கட்சிகள் இது தொடர்பாக எங்களுடன் பேசவில்லை, பேசுகின்ற போது இது தொடர்பாக நாங்கள் ஆழமாக சிந்தித்து ஒரு முடிவு எடுப்போம் என்று அவர் கூறியிருக்கிறார். அப்படியானால் அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை இவர்களின் கருத்துக்களின் ஊடாக அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது. ஆகவே தமிழ் கட்சிகளுடன் இணைந்து வடக்கிலே ஆட்சி அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தியும் கிட்டத்தட்ட தயாராகி வருகின்றது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இங்கிருக்கின்ற தமிழரசு கட்சி உள்ளிட்ட சில தமிழ் தேசிய கட்சிகளும் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து சபைகளை கைப்பற்றி வருகிற ஆட்சி அமைப்பதற்கான முனைப்பை எடுத்து வருகின்றார்கள் என்பதையும் அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது. ஆகவே தேசிய மக்கள் சக்தி நாங்கள் தான் மாற்றி, நாங்கள் தான் தனித்துவமான கட்சி என்று வந்தார்கள். அவர்கள் பார்த்தால் இப்போது கிட்டத்தட்ட இவர்களுடன் கூட்டணி சேர்வதற்கு தயாராகிவிட்டார்கள். அதே போல தேசிய மக்கள் சக்திக்கு எதிராகத்தான் நாங்கள் அரசியல் செய்கின்றோம், அது இனவாத கட்சி என்று சொன்னவர்களும் தற்போது தேசிய மக்கள் சக்தியுடன் இணைவதற்கு தயாராகிவிட்டார்கள். இந்த தேசிய கட்சியின் புலை, தமிழரசு கட்சியின் புலை என்று கூறி வாக்கெடுத்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சேர்ந்தவர்களும் தற்பொழுது ஒரு கூட்டணிக்கு தயாராகி வருகின்றார்கள். அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் தயாராகி வருவதாகவும், இது தொடர்பாக கஜேந்திரகுமார் தரப்பு சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தன் ஆகியோரும் பேச்சுக்கள் நடத்தி இருப்பதாகவும் அவர்களின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது இருக்கின்றது. அப்படியானால் தேர்தலுக்கு முன்பாகவே அனைவரும் ஒன்றாக நின்று கேட்டிருக்கலாம், ஆனால் அப்படி செய்யவில்லை. காரணம், ஒரு கட்சியின் தலைவராக நான் இருக்க வேண்டும், அதிகாரம் எனது கையில் இருக்க வேண்டும், பதவி மோகம். இங்கே யாருக்குமே தேசியமோ அல்லது தமிழர்கள் மீது பற்றோ இல்லை, தனித்துவமான கட்சியும் இல்லை. ஆக அவர்களுக்கு அவர்களது பதவி மோகம் தான் இங்கு முக்கியமாகின்றது. தங்களது கௌரவத்திற்கு தங்களிடம் பணம் இருக்கின்றது, தங்களுக்கு ஒரு பதவி வேண்டும், தங்களுக்கு ஒரு கட்சி வேண்டும் என்ற நிலைதான் இங்கு இருக்கின்றே தவிர இங்கே அனைவருமே பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களை ஏமாற்றுவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இவ்வாறான விரக்தியில் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள். இந்த முறையும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கி இருக்கிறார்கள். கடந்த முறை வழங்கிய ஆதரவு வழங்காவிட்டாலும் ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு வழங்கிய ஆதரவை தேசிய மக்கள் சக்திக்கும் இங்கு இருக்கின்ற மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். காரணம், இவர்களை எல்லாம் பிடிக்காமல். ஆனால் இப்போது அவர்களும் இவர்களுடன் இணைவதற்கு தயாராகி வருகின்றார்கள் சொன்னால் இங்கிருக்கிற அரசியல் கட்சிகள் அனைத்துமே ஒரே மாதிரியானவைதான். இங்கு பதவிகள் என்பது வியாபாரத்திற்கும் அந்தஸ்துக்குமாக மாறிவிட்டது என்பதுதான் உண்மை. இவற்றை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் கூட்டாக தமிழ் தேசிய கட்சி எல்லாம் கூட்டாக நின்று தேசிய மக்கள் சக்தி எங்கள் இடத்தை பிடித்து விட்டது, எங்கள் அனைவரது அரசியலையும் அவர்கள் மூடிவிட்டார்கள், எனவே அவர்களை அடுத்து வெளியே திருத்துவோம் என்று கூட்டாக சேர்ந்து தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக இந்த கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளும் வேலை செய்தார்கள். அவர்கள் போஸ்டர் ஓட்டினா கூட குற்றம், போஸ்டருக்கு மேல் ஒட்டி விட்டார்கள், தேவையில்லாத விடயங்கள் எல்லாம் குறைத்தார்கள். அந்தவருக்கு ஒட்டுமொத்தமாக அவர்களை அழித்து விட்டு இப்போது பதவி முகத்துக்காக கூட்டணிக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இங்கிருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள், இவர்களது அரசியல் இவ்வளவுதான்.